ஹலோ கைஸ். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பத்தி ப்ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, மேட்ச் நம்பர் 22. எல்லாருக்கும் ஒரு ஈகரா இருப்பீங்க இந்த மேட்ச் நடக்கணும்ட்டு. ஏன்னா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கோட சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீக்னு சொல்ல முடியாது, பட் ஒரு வின்னிங் மொமெண்டமோட சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்க்குள்ள வராங்க. ஸோ சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்துட்டு நான் இந்த மேட்ச் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு மிஸ்டர் கிஷோர் வந்திருக்காரு இந்த இதுக்கு. ஹாய் ஹாய் ஸோ கிஷோர், ரொம்ப நாள் ஓகே, ஆச்சு எல்லாரையும் பார்த்து. அப்படியே நம்ம மேட்ச்க்குள்ள போலாம். ஸோ இந்த மேட்ச் பத்தி உங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் கிஷோர்? கிஷோர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க கிஷோர். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல, இந்த 26க்கு நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் இதையும் ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா இருக்கிறதுல நமக்கு கீழே இருக்க ஒரு டீம்னா கேகேஆர் தான். அவங்களையும் நம்ம அடிச்சு நம்ம கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் தான் என் தாட். ரித்து, உங்க தாட்ஸ்? ஹலோ எவ்ரிவன். அதாங்க ஆக்சுவலி தெரிஞ்சு நாளைக்கு ஒரு மேட்ச் வந்து இம்பார்ட்டன்டான மேட்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து திடீர்னு ஏன்னா போன வருஷமும் இந்த மாதிரி சிஎஸ்கே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. போன வாட்டி இது மாதிரி ரிவ்யூ வாட்டிக்கு பண்ணும்போது இல்லை கொல்கத்தா வந்து அவ்வளோதான் ஈஸியாக சென்னை ஜெயிச்சிரும் அப்படிலாம் பண்ணோம். கட்சியில் பார்த்தா ஸ்பின் ஷோக்க சேப்பாக்கில் வந்து நம்மளுக்கு அவங்க போட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக தான் இருக்கு எனக்கு இன்னும். ஆக்சுவலா இந்த டீம் இந்த மேட்ச் வந்துட்டு ரெண்டு டீமுக்கும் ஒரு கம்பேக் மேட்சா இருக்கும். எந்த டீம் ஜெயிச்சாலுமே சரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ரெடி போன மேட்ச் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேகேஆர். கேகேஆர் வந்துட்டு இன்னும் ஒரு விக்டரி கூட இன்னும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் மழை தான் வந்துச்சு. ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அந்த பையன் அவர் வந்து முகுல் சௌத்ரி வந்து சம்மடி அடிச்சு காப்ப ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால கொஞ்சம் ஹார்ட் பிரேக்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் பிளேயிங் லெவல்ஸ்குள்ள போலாம். அண்ட் நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்டேட்ஸ் படி த ஓஜி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ அந்த ஸ்டில் தேர் அன்கிளியர். தோனி வருவாரா, வந்தாலுமே யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு 2 சுச்சுவேஷன் அதுக்குள்ள போவோம். கண்டிப்பா ரெண்டுல ஏதாவது நடக்கும். ஒன்னு, தோனி வந்து உள்ள வராரு. அதுக்கு பதிலா வந்தா யார தூக்குவீங்க? ஸோ இதை வந்து நம்ம ரித்து ஆன்சர் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் தோனி இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா பிளேயிங் லெவன் எதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம கிஷோர் சொல்லிட்டோம். ஸோ ரித்து, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த சுச்சுவேஷன் போலாம். ஸோ தோனி வருவாரு அப்படின்னா என்ன நினைப்பேன்? யாராச்சும் தூக்குன்னு நினைப்பியா? இல்ல உன்னோட இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து வந்தாலும் அவர் இம்பாக்ட் அப்படிதான் இருப்பாருன்னு தான் எனக்கு தெரிஞ்சு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப என்னன்னா நீங்க தூக்கணும்னு பாத்தீங்கன்னா யாருமே தூக்க முடியாது. தூக்கணும் சர்ஃப்ராஸ் கானை தான் தூக்கணும். சர்ஃப்ராஸ் கானை தூக்கணும். இப்போ உங்க பேட்டிங் ஆர்டர் திருப்பி மாறுற மாதிரி இருக்கும். 4ல தூபே வருவாரு, 5ல பிரவேஷ் வருவான்ற போது கொஞ்சம் பேட்டிங் தின்னாவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோனி வந்து இப்ப அப்படி நீங்க ஆடுறது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்ப சரி ஓகே சர்ஃப்ராஸ் கானை டிராப் பண்ணிட்டு தோனி ஆடுறாங்க அப்படின்னும் போது தோனிக்கு வந்து அங்க பேட்டிங் வருமான்றது கன்ஃபார்மா தெரியல. ஒவ்வொருத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு, அதை தாண்டி தோனிக்கு பேட்டிங் வருமா என்றது கரெக்டா தெரியல. ஸோ வந்து மோஸ்டா இம்பாக்ட்ஸ் அப்பதான் தோனியை யூஸ் பண்ண பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர், ஆக்சுவலா இப்போ சிஎஸ்கேவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? இப்போ வந்துட்டு தோனி எனக்கு தெரியல. ஸோ நீயா இந்த தோனி வந்துட்டு ஃபிட்டா இருந்தாலுமே அவர் வந்து பிளேயிங் லெவன்ல ஆடணுன்ற மைண்ட் செட் இருக்குமா சென்னைக்கு? ஏன்னா ஆக்சுவலா வந்துட்டு சென்னைனாலே தலை தான். ஸோ தலை இல்லாம தமிழ்நாடே இல்லதான். அதனால எனக்கும் தெரிஞ்சு நான் ரித்துவோட தான் ஒரு டீமா பாத்தீங்கன்னா இப்போ செம்மையா செட் ஆயிருக்கு. போன மேட்ச்ல வந்து எல்லாமே டிக்கு, ஃபீல்டிங் டிக்கு, பேட்டிங் டிக்கு, போலிங் டிக்கு, எல்லாமே ஒரு டிக்கு. இப்ப தலை வந்தாருன்னா அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். மறுபடியும் நம்ம வந்து மொத்தமா கோட்டை அழிச்சிட்டு மொத்தம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் சப்பா ஒரு ஃபேனா எனக்கு அது வந்து வேணான்னு தோணுது. பட் டீமா பார்க்கும்போது இதுதான் ஓகே, டைம் டு மூவ் ஆன்ற மாதிரி ஒரு வந்துட்டோம் மைண்ட் செட்டுக்கு. ஏன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு ஆனா நல்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க மேனேஜ்மெண்ட். ஒரு 3 மேட்ச் வந்துட்டு ஆங்கிள் இன்ஜுரின்னு போட்டு இவனுங்களை 3 மேட்ச் அடி வாங்க வச்சு மண்டே கை விட்டுறலாம். தலை இல்லைன்னா கூட ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா சொன்ன மாதிரி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு ஒரு மோர் தென் வின். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமோஷனலா ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறாங்களே, நம்ம டீம் பழைய ஃபார்முக்கு வருது. ஸோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த 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 மொமெண்டத்தை வந்துட்டு ஓகே
தோனி வந்தா அந்த மொமெண்டம் போகுமாலாம் தெரியாது. பட் ஆனா லைக் தோனி வந்தா ஸ்குவாட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். மொமெண்டம் போகுமான்னு தெரியல. திருப்பி அவன் காம்பினேஷன் கொஞ்சம் தேவையில்லாத குளறுபடிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க ஷார்ட் அவுட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் வரைசாவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் உள்ளே அவங்க போக வேணாம்னு தவிர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வச்சு. அதான். ஸோ பிளேயிங் 11ல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறியா நீ? போத் ஆஃப் தம் லைக் கிஷோர் அண்ட் ரித்து. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே சைட்ல இருந்து சேஞ்சஸ் இருக்காது. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அகில் ஹசன் தூக்கிட்டானுங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. அது ஒண்ணுதான். ஐயோ, அது மட்டும் பண்றாதீங்க. அவன் என்ன இருந்தாலும் அவன் நோ பால் போட்டாலுமே சூப்பரா போட்டான். பவர் பிளே அவ்வளவு ரன் கொடுக்கவே இல்ல. சூப்பரான பால் எல்லாமே. அது மேபி பிரஷரா இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து நிறைய நோ பால் போட்டிருக்காரு. இந்த லீக்னு இல்லாம வெளி லீக் எல்லாத்துலயுமே வந்து நோ பால் வந்து அவர் கன்சிஸ்டன்ஸா போடுற பிளேயர். சோ வந்து மேபி அது வந்து அவர் மாத்திக்க பாக்கலாம். பட் என்ன இருந்தாலும் ருத்து வந்து அந்த கால் எடுக்கக்கூடாது. வின்னிங் டீமோட போறது எனக்கு மச் பெட்டரா தோணுது. ரித்து, நீங்க ஏதோ கை தூக்குனீங்க. இல்லங்க, ஆக்சுவலா அவங்க இந்த டீம் எல்லாம் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த பிரசாந்த் வீரை டிராப் பண்ணது எனக்கு ஆக்சுவலா உடன்பாடுங்க. அது நாட் ஃபேர் ஆனின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலா அந்த கடைசி மேட்ச் தான் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கான்பிடன்ஸ் குரூம் ஆகி ஒரு 43 ரன் அடிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆக்சுவலா வந்து அவர் நல்ல பவுலரு. அவர் ஆக்சுவலா பவுலிங்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது, பேட்ஸ்மேனை தாண்டி. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் தான் அவர் ஃபர்ஸ்ட் பிரைமரி திங், பேட்டிங் செகண்டரி திங். அதுக்காக தான் அவர் வந்து டீம்ல எடுத்தாங்க, ஜடேஜா ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அவர் வந்து நீங்க யூஸே பண்ணல. ஒருவர் கூட கொடுத்து சும்மா இப்படிதான் பவுலிங் போடுவாரு, அவர் ஆக்ஷன் இதுதான் சொல்லிட்டு கூட யாரும் பார்க்கல. சோ வந்து அவரை வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சான்ஸ் கொடுக்கணுமோ, ரீகன்சல் பண்ணி ஆட வைக்கணுமோன்னு நான் பாக்குறேன். இல்ல ஆக்சுவலா நீ சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் ஆனா கேக்வாட் அவர் எப்படி பாக்குறாருன்னு இருக்குல்ல. ஏன்னா அவர் ஆடின பிரசாந்த் வீர் வந்து அதுதான் சொல்றேன். கேக்வாட் அவர் யூஸே பண்ணல. சோ வந்து அந்த அவர் மேல பிளேம் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் ஒழுங்கா போடல அப்படின்னு சொல்லவும் இது கிடையாது. சோ அவருக்கு ஏதாச்சும் ஒரு சான்சஸ் கொடுத்துக்கலாமே, அவர் ஆட வச்சிருக்கலாமேன்றது எனக்கு ஒரு இருக்கு. எனக்கு அகில் ஹுசைன் போனது வந்து கரெக்ட் தான் தோணுது. பிரசாந்த் வீருக்கு வந்து போயிருக்கலாம். அவர் யங்ஸ்டர், நீங்க பேக் பண்ணணும், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம டீம் காம்பினேஷனே முதல்ல செட் ஆகல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அகில் ஹுசைன் வந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கிடைக்கிறாரு. ஆல்ரவுண்டர் டீம் ஆடி இருக்காரு அவரு. அவருக்கு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆட தெரியும். பிரசாந்த் வீர் வந்து குறைச்சலாம் சொல்ல, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் தான் இன்னும் மச் பெட்டரா இருக்கும்னு தோணுது. நம்ம சைடே ஒரு ஃப்ரெஷ் சைடு, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வர பாக்கணும். அதுக்காக எனக்கு அகில் ஹுசைன் ஆனது பிரச்சனையே இல்ல. இல்ல, அவர் சொன்ன பாயிண்டே ஆக்சுவலா கொஞ்சம் தப்பா இருக்கு. அகில் ஹுசைன் ஆக்சுவலா அவரு இம்பாக்டா தானே வந்தாரு. இல்ல அவர் சொல்றாருல பேட்டிங்ல நாங்க வச்சுக்கிறோம் அகில் ஹுசைன் சொல்லிட்டு. அவர் தான் பேட்டிங் பிளேயிங் லெவல் இல்லவே இல்லையே. பேட்டிங் எப்படி இருந்தாலும் இம்பாக்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்கன்ற நான். நீங்க போலிங் கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர். நீங்க தான் வந்து பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கீங்க, அதுக்கு நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா லைக் அகில் ஹுசைன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயரு. ஸோ அவரை வந்துட்டு நீ வந்துட்டு அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த 2 நோபால் போட்டுமே அவர் 2 overs 20 runs தான் போனாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்றேன். அகில் ஹுசைன் மேல ஒரு இதுவும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அகில் ஹுசைன் நம்ம தப்பு சொல்லி போசன கிடையாது. அதான் சொல்றேனே, இப்ப நம்ம பிளேம் பண்ண மேனேஜ்மெண்ட் கெய்க்வாட் அவங்க இதான் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த பையனை இதுக்காக எடுத்துருக்க 14 கோடி கொடுத்து அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படியே பாக்காத போது அவங்களதான் நான் சொல்லுவேன். தவிர அகில் ஹுசைன் மேல ஒரு பிளேம் கொடுத்த காசுக்கு நம்ம கிரீன் ஆட வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கு. 14 கோடிக்கு எடுத்துட்டோம், அது ஆட வைக்கணும்ன்றது எதுக்கு? அது நமக்கு இங்க காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, எதுக்கு? இப்போ ஆக்சுவலா ஒரே நிமிஷம் நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் வேலிடா தான் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா அந்த டைம்ல நீ ஒரு பியூரா ஒரு 4 ஓவர் போற பவுலரை தான் நீங்க எடுப்ப. அது வந்து கேப்டன்சி மூவ் தான். சோ நீங்க வந்துட்டு என்னன்னா அந்த டைம்ல வந்துட்டு இதே வந்து திரும்பி பிரசாந்த் வீர் எடுத்துன்னு வந்து பிரசாந்த் வீர் வந்து 2 ஓவருக்கு 30 ரன் போயிருந்தா கேக்வாட் எல்லாருமே திட்டிருப்பீங்க, எதுக்கு பிரசாந்த் வீர் எடுத்தீங்க, அகில் ஹுசைன் எடுத்துருக்கலாம்ல. அகில் ஹுசைன் தான் 4 ஓவர் கன் மாதிரி போற பவுலரு. அதே மாதிரி பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2 wickets தான் போச்சு அந்த மேட்ச் மொத்தமாவே. சோ அதுல பிரசாந்த் வீரோட பேட்டிங் ரோலும் தேவைப்படல அந்த மேட்ச்ல. அதுல வந்துட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா பிரசாந்த் வீரோட அகில் ஹுசைன் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். அதான் சோ அதே ரோல் தான், அது பிரச்சனை இல்ல.
ஸோ அக்கிலோசன் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட் த எண்ட் அவர் வந்துட்டு அந்த எப்படி பவர் பிளேல போடக்கூடிய பவுலர். ஸோ கலீல் அகமதுக்கு என்ன லேக் ஆச்சுன்னா, நம்ம போன மேட்ச் ரிவ்யூ பேசுன மாதிரி அந்த ஓப்பனிங்ல பவர் பிளேல லைக் பவுலிங் போட ஆள் இல்லை. ஸோ அதே மாதிரி மேட் ஹென்ரியும் நல்லா சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அது கிளிக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேப்டன்சியா அவர் நல்லா தான் மூவ் பண்ணாரு. ஸோ வந்து பிரசாந்த் ஆக்சுவலா யங்ஸ்டர் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனாலுமே வந்துட்டு இந்த ஸ்குவாட் செட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட் எத்தனை போறது நல்லதுன்னு தோணுது எனக்கு ஃபியூச்சர்ல. லைக் மேபி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேபி இல்ல பிரசாந்த் வீரோ இல்ல அக்கிலோசன் யார் வேணா கூட்டு வந்துக்கலாம். பட் பிரசாந்த் வீரை கூட்டு வந்தா கேக்வாட் பண்ண வேண்டிய ஒரு நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவருக்கு பவுலிங் தரணும். பவுலிங் தருவாரா இவருக்கு பிரசாந்த் வீருக்கு? ஸோ அதுதான் அங்க கேள்விக்குறி. ஏன்னா அவர் வந்துட்டு அவரை பியூர் பேட்ஸ்மேனே யூஸ் பண்றாரு. இப்ப வரைக்கும் ரித்து சொன்ன மாதிரி அவர் ஒரு பவுலிங் போட்டே நம்ம பார்க்கல. நெட்ஸ்ல மட்டும் தான் அவர் பவுலிங்கே போடுறாரு ஆக்சுவலா. ஸோ கேக்வாட் என்ன ஒரு இதுல இருக்காருன்னு தெரியல. ஸோ அதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஆக்சுவலா இப்ப என்னன்னா இது இருங்க டீட்டெயிலா பேசிடுவேன். இன்னைக்கு தான் நம்ம தனியா வீடியோ பண்றோம். இன்னைக்கு டீம் பத்தி பேசிடுவோம். இல்ல ஆக்சுவலா இது ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ ஓகே. ஸோ லைக் க்ளோசிங் ஸ்டேட்மெண்டா நான் சொல்ல வரேன். இல்ல ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்க பிரசாந்த் வீருக்கு போலிங் தரணும்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா இவங்க அகில் ஹுசேனே கண்டிப்பா ஆடுவாங்களான்றது நமக்கு தெரியாது. இப்ப திடீர்னு இப்ப அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஓப்பனிங் எஸ்ஆர்எஸ் கூட மேட்ச் வருது. இல்ல எஸ் ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியன்சி அந்த மேட்ச் இப்ப வருது திருப்பி அப்படின்னா இவங்க திருப்பி அகில் ஹுசேன் டிராப் பண்ண யோசிக்க மாட்டாங்கன்ற நானு. 2 லெஃப்ட் ஹேண்டர்மா, இவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, போலிங்லாம் போட முடியாது, ஐசிசி ரூல்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு என்னமோ அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீ அகில் ஹுசேனை நீ எடுத்தாலுமே டீம் விட்டா வேற யாரு நீ எடுப்ப? அகில் ஹுசேன் பதிலா பிரசாந்த் வீரே கொண்டு வருவேன் சொல்ல அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான் சொல்றேன். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் வந்துட்டு அவர் வந்து பவர் பிளேல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றது கலீலுக்கு ஒருத்தர் இன்னொரு சைடு போறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இல்ல. மேட் ஹென்ரி தவிர்த்து இவர் நல்ல ஆப்ஷன். எனக்கு என்னமோ சிஎஸ்கே போன மேட்ச் பண்ண நல்ல மூவ் தான் தோணுது. ஸோ அதே மாதிரி அது கிளிக் ஆயிருக்கு. பட் ஆனாலுமே ரித்து சொன்ன மாதிரி அவங்க திரும்பியும் வந்துட்டு அகில் ஹுசேனை எடுத்தாங்க டீம் விட்டு அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வின்னிங் மொமெண்டம், வின்னிங் ஸ்குவாட் இருக்கு. ஸோ இதை விட்டு அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு என்னோட தாட்டா இருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நம்புவோம். ஓகே. ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடுவோம். ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலா எப்படி போவோம்னு நினைக்கிறேன். கேகேஆர் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா கிஷோர்? இல்லங்க, கேகேஆர் வந்து அந்த காம்பினேஷன் அதான் அந்த ஓப்பனிங்ல வந்து பின்னால அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. கிரீன் வந்து சுத்தமா ஃபார்ம் அவுட்ல இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மேல வந்து ஆலனும் சைப்பட்டு எடுத்துட்டு வரணும். கிரீனை வெளில உட்கார வச்சுக்கோங்களேன். அங்க பேட்டிங் ஆர்டரே வேற மாதிரி இருக்கும். 1 டவுன்ல ரஹானே, அப்புறம் ரகுவன்சி, ரிங்கு, ரமதீர், ரோமன் பாவல், நரேன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு கடப்பார பேட்டிங் லைனப்ப அவங்க விட்டுறாங்க. ஓகே. சோ டிம் சைபர்ட் கொண்டு வந்துட்டு கிரீனை வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, ஒரு மேட்ச் வச்சு பார்க்கலாமே அவங்க கிளிக் ஆகுதா இல்லையான்னு. அவங்க எக்ஸ்பெரிமெண்டே அந்த 25 கோடி கொடுத்துட்டோமேன்ற ஆட வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரித்து இது என்ன நினைக்கிற நீ? இல்ல இவரு வந்து கிஷோர் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுக்கப்புறம் கிரீன் கன்ஃபார்ம் டிராப் பண்ண மாட்டாங்க. போன மேட்ச் பவுலிங்கே போட ஆரம்பிச்சிட்டாரு. போன மேட்ச்ல 2 ஓவர் போட்டாரு, ஒரு விக்கெட் வேலை எடுத்துட்டாரு. 30 ரன் அடிக்கலாம் 33 ரன் அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அவரு தான் ஆடுவாரு, மாத்தவும் மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ரோமன் பவுலுக்கு கொண்டு வந்து நல்ல மூவ். ஆக்சுவலா அவங்க டிம் சைபர்ட்டையும் ஃபின்னானையும் நீங்க மேம் ஆனீங்கன்னா அங்கேயும் உங்க பேட்டிங் ஆர்டர் திருப்பி இதுதான். ஸோ அவங்க 2 பேரும் ஆட வைக்க மாட்டாங்க. இதே நம்ம இதுதான் போவாங்க. அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு வராரா இல்லையான்றதான் அவங்களுக்கு கேம் டிசைடிங் மூவா இருக்கும்னு நான் பாக்குறேன். சேப்பாக்னால வருண் சக்கரவர்த்தியா? அதான் நல்ல மூவா தான் இருக்கும். பட் அதான் கிஷோர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த சேஞ்ச் கொண்டு வரலாம். பட் அதே அவங்க சொன்ன மாதிரி அந்த 28 crores அதை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு கோ ஃபார் கிரீன் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி கிரீனுக்கு வந்துட்டு போன மேட்ச்ல வந்துட்டு ஓவர் கொடுத்தாங்கல்ல, அவர் எப்படி போட்டாரு நீங்களே பாத்திருப்பீங்க. அதுல வேற விக்கெட் வேற விழுந்துச்சு. ஏன்னா அந்த மேட்ச் அந்த மேட்ச் ஃபுல்லாவே வந்து ஷார்ட் பால தான் விக்கெட் எடுப்பாங்க, நான் இல்லன்னு சொல்ல. அதுக்கப்புறம் வந்து அவன் செம்மையா ஆடினான் முகேஷ் சௌத்ரி. அவனுக்கும் வந்து தேங்காய் உடைச்சு அவன் போட்டு பொழந்துட்டான் கிரவுண்டு. சோ வந்து நான் சொல்றது என்னன்னா அவரை டிராப் பண்ணிட்டு நீங்க டிம் சைபர்ட் ஆனீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் பேர் போலன்னு போடப்பாங்க. டிம் சைபர்ட் கொண்டு வந்து வச்சுக்கோயேன், ரகானிக்கு வந்துட்டு ஒரு ரோலே இல்லாத மாதிரி போயிடும். இப்போ
டிம் சைஃபோர்ட்டும் ஃபின் ஆலனும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பவர் பிளேலேயே போட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கிரீன் வந்துருவாரு. ஏன்னா கிரீன் வந்துட்டு ஒரு 10 ஓவருக்கு மேலனா அவர் கிரீன் வந்தா ரகானேவோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஸோ ரகானே வந்துட்டு அங்க அதுக்கப்புறம் தேவையே இல்லை. ஸோ ரகானேவோட பெர்ஃபெக்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரகானே ஆடணுன்றதுக்காக கூட மேபி டிம் சைஃபர்ட்டை உட்கார வைக்கலாம். ஏன்னா டிம் சைஃபர்ட்டுக்கு வேற ரோலும் கிடையாது. ஸோ ஓவராலா அதே சேஞ்ச் தான், லைக் அதே தான் போவாங்க. ஸோ வர வாய்ப்பு இருக்கு. பத்திரனா இந்த மேட்ச்க்கா நெக்ஸ்ட் மேட்ச்க்கா? இந்த மேட்ச் இல்ல, நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் தான் போட்டுருந்தாங்க. இல்ல ஆக்சுவலா அவர் இன்னும் அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணல. அந்த ஃபிட்னஸ் அது வேற அவனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குல்ல. ஸ்ரீலங்கன் போர்டு வந்துட்டு ஏதோ லைக் சர்டிபிகேட் மாதிரி கொடுத்தாதான் அனுப்புவாங்கன்ட்டு இந்த துஷாரா வேற அனுப்பல. அது வேற ஏதோ பேசினாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்சப்ஸ் வருவோம். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு ஆக்சுவலா யார் வந்து கேகேஆர் சைட்ல இருந்து த்ரெட்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க ரித்து? கேகேஆர் சைடு த்ரெட்டா இருக்கிறது இப்போ இல்ல, எப்பவுமே காலாங்காலமா ஒருத்தர் தாங்க, சுனில் நரேன். அதுவும் சேப்பாக்குனாலே சொல்ல வேணாம். ஓகே, சோ போன மேட்ச் அவங்க தோத்துருந்தாங்க. சுனில் நரேன் பாத்தீங்களாங்க, 16 டாட் பால் போட்டிருக்காரு போன மேட்ச். 4 ஓவர் 17 ரன் 3 விக்கெட் வேற. ஓகே, சோ நரேன் தான் திட்டார். பேட்ஸ்மேன்ல யாரும் இல்லையா கேகேஆர்ல? ரெட்டின்னு சொல்ல முடியாது. அங்கிலீஷ் ரகுவன்சி ஒரு கீ பேட்ஸ்மேனா இருப்பாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. என்ன கொஞ்சம் வயசு சின்ன பையன் தான் அப்படின்னாலும் பிரஷரை சோக் பண்ணி நல்லா ஆடுறாரு, கன்சிஸ்டன்டாவும் ஆடுறாரு. சோ அவரு மேபி டேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிஷோர் பார்க்க வருவோம். கிஷோர், நீ என்ன நினைக்கிற கேகேஆர் சைடுல இருந்து? எனக்கு என்னமோ ரகானே இல்ல பின்ன அந்த டாப் ஆர்டர் தான் ஏதோ நம்மள ஏதோ பண்ணிடுமோ, எனக்கு அதுதான் தோணுது. அந்த டாப் ஆர்டர்ல வந்து ஏன்னா போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா நியூ பால்ல வந்து சூப்பரா டேக்கிள் பண்ணுவாங்க பிளேயர்ஸ். நம்ம கிட்ட அந்த நியூ பால் கூட ஏதோ பண்ண பாக்குறாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த நியூ பால் அந்த ஸ்விங்கு அந்த ஹார்ட் லென்த் அடிக்கிற போலர் இப்ப எனக்கு தெரிஞ்சு இல்லன்ற மாதிரிதான் இருக்கு நியூ பாலுக்கு மட்டும். ஸோ மேபி ஃபின் ஆலன் ரஹானே 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து முடிச்சு விட வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மேட்சப்ஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ வந்து அகில் ஹுசைனோ ஆடினாரு அப்படின்னா, ஃபின் ஆலனும் ஆடினார்னா 2 பேருமே லைக் பவர் பிளே இவர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், இவர் பவர் பிளே ரன் நிறுத்தக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ 2 பேருக்கும் அந்த கண்டிப்பா அந்த மேட்சப்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அதுல யார் ஜெயிக்கிறான்றது தான் அதான் கேம் டிசைடிங்கா இருக்கும்னு தோணுது. ஒன்ஸ் ஃபின் ஆலன் டக்குன்னு அவுட் ஆயிட்டாருன்னா கேகேஆர் அப்படியே ஃபின் ஆலன் அவுட் ஆனாலே அப்படியே டபக். ஸோ எனக்கு என்னமோ ஃபின் ஆலன் வந்துட்டு அவுட் ஆயிட்டாருன்னா மேட்சே முடிஞ்சிடும் தோணுது சீக்கிரமா. ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு ஃபினால இங்க படுமோன்னு தோணுது இவங்க குடுக்குற ஃபிளாட் ட்ராக் பார்த்தா. கரெக்ட் தான். ஏன்னா அதுவும் அந்த சைடும் பாத்தீங்கன்னா ஃபின்னாலனும் வந்துட்டு எல்லா மேட்சுமே வந்துட்டு அந்த குவிக் 30 அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல, டப்புன்னு அவுட் ஆயிடுறாரு. அவர் பவர் பிளேல அந்த மேட்சை முடிச்சுட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கவே முடியாது. அதுக்குதான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு டாஸும் ஒரு க்ரூஷியல் லைக் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா டியூ ஃபேக்டர் அங்க மேஜரா இருக்கு சேப்பாக்ல. போன மேட்ச் எல்லாம் சஞ்சு சாம்சன் எல்லாம் என்னையா அப்படியே பொல 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 பொலன்னு ஊத்துது அவருக்கு செஞ்சுரி அடிக்கும் போது. ஆனாலும் அந்த மனுஷன் அந்த இன்னிங்ஸ்லாம் சரியான இன்னிங்ஸ்யா. கணங்க வைத்த பதிவுகள் அதெல்லாம். நீ வேற மேட்ச் வேற போனல, நேர்ல போய் பார்த்தாங்க. யுவர் தாட்ஸ் என்ன சொல்ல வந்த போல? இல்ல நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ க்ளோசிங் இதுக்கு போயிடலாம். இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ரித்து சொல்ற, யார் ஜெயிப்பா? கேகேஆரா சிஎஸ்கேவா? சேப்பாக் நாங்க தான் வரோம் நாளைக்கு உங்களை அடிக்கிறோம் திருப்பி. நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும். ஓகே, சோ எட்ஜ் எவ்வளவு தருவேன்? லைக் மேட்ச் க்ளோஸா போகுமா? இல்ல இப்போ ஒரு ஹெல்த்தி ஏஜ் தான் 58 55 45 தரேன் நான். சிஎஸ்கே 55% ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற நரேனு சக்கரவர்த்திலாம் பார்த்தா பயம் இல்லையா உனக்கு? சக்கரவர்த்தி ஆடுவா வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சக்கரவர்த்தி ஏற்கனவே ஸ்கிராட்சியா இருந்தாரு. இப்ப அவர் வந்து எடுத்தோடனே விக்கெட் எடுப்பாரான்றது தெரியல. நம்மளுக்கு ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க. சோ வந்து நம்மளுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வாய்ப்பு பண்ணா ஃபின்னாலன் ஒரு வேளை நாளைக்கு மாட்டிக்கிச்சு ஃபிளாட் ட்ராக் கொடுத்து அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் இப்படி சுவாரஸ்யமா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் நீங்க சொன்ன மாதிரி க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து போன மேட்ச் பண்ணதுதான். டாஸ் ஜெயிச்சாங்கன்னா பேட்டிங் ஆடணும். ஒரு சேஸ் அப்படின்னு சொல்லாம இருக்கணும். சேஸ் செய்யாம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடிட்டு ஒரு 220 to 230 அடிச்சிருவோம் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க போலிங் இப்ப செட் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு 10 நாள் அதிகமாவே அடிக்கிறாங்க. 212 அடிச்சாங்க.
நம்ம 230 டார்கெட் பண்ணி அவங்க ஆடணும். 230 கன்ஃபார்ம் அடிக்கணும். அந்த மாதிரி அவங்க டார்கெட் பண்ணாங்க, ஈஸி வின்னா இருக்கும் சிஎஸ்கே. அண்ட் நெக்ஸ்ட் கிஷோருக்கு வரும். கிஷோர், நீ சிஎஸ்கே தான் சொல்ல போற? சிஎஸ்கே தான் ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு கேகேஆர் டீம்ல பார்த்து பயப்படுறதோட நம்ம டீம்ல இருக்க கேப்டனை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் வந்து அந்த பவர் பிளே யூஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா அவர் வந்து கரெக்டா அந்த ஃபீல்ட், நான் மேட்ச்ல போய் பாக்குறேன், எல்லா ஷாட்டுமே சூப்பரான ஷாட். கேப்ல போனா எல்லாம் 4, ஆனா எல்லாமே கையில. அவராலையும் எவ்வளவு ட்ரை பண்றாரு அடிக்கணும்ட்டு. அவருக்கு அந்த பழைய ருத்து நம்மளால பார்க்க முடியல. மேபி நாளைக்கு அந்த மேட்ச்ல நம்ம பார்த்தோம்னா, எனக்கு என்னமோ லைக் ப்ரெடிக்ஷனா சொல்லல, என்னமோ அந்த இன்ஸ்டிங் தோணுது, என்ன கேக்வாட் இந்த மேட்ச் அடிக்க போறாருன்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச். எனக்கும் தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அவர் ஆடாத, எனக்கு என்ன ரீசனா தோணுச்சுன்னா அவர் கேப்டன்சி பிரஷர் இருந்தோ தோணுச்சு. ஸோ ஒன்ஸ் அவர் அந்த கேப்டன்சியா மூவ் பண்ணும்போது டீம் ஜெயிக்குதுன்னும் போது அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஏறும். போன மேட்ச் கேப்டன்சி சூப்பரா பண்ணாரு. பவுலிங் சேஞ்சா இருக்கட்டும், அவர் ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேப்டனு. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பேக் பண்ணாரு, விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாங்க, நல்லா கேப்டன்சி பண்ணாரு. கொஞ்சம் எல்லா டிசிஷன்ஸ் கொஞ்சம் போல்டா எடுத்தாரு. இதே மாதிரி பண்ணாரு நல்லா இருக்கும் ஃபுல்லாவே. அண்ட் கிஷோர், நீ ஜேமி ஓவர்டன் பத்தி என்ன நினைக்கிற? ஐயோ ஏங்க, கடவுள் தெய்வங்க, தேவன் தூதுவனுங்க அவரு நம்ம டீமுக்கு. அந்த பிராவோ போன அந்த இத வந்து அவரு புடிச்சிருக்காரு, அந்த இடத்த அவர் புடிச்சிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளா இல்ல. ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு ஆல்பி மார்க்கல் இருந்தாரு, அப்புறம் பிராவோ ரொம்ப நாள் எடுத்துட்டு வந்தாரு. அந்த இடத்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா அது யாருமே பண்ண முடியல. இவர் வந்து அந்த இடத்த பர்ஃபெக்டா செட் பண்ணிருக்காரு. நம்ம நல்ல வேலை கிரீனுக்கு போனோம், கிட்டத்தட்ட 15 கிட்ட போனோம், இருக்க முடியாதது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஓவர் 10 கிடைச்சது நம்ம லக்குன்னு தான் சொல்ல முடியும் நம்மளால. பொறுத்து பாப்போம். அவர் வந்து இங்கிலாந்துக்கும் சரியா பண்ணல ரீசெண்டா, ஆனா நமக்கு வந்து சூப்பரா பண்ணாரு. அந்த ஹார்ட் லென்த் அடிக்கிறாரு. மில்லருக்குலாம் ஒண்ணுமே புரியல. அந்த ஆஃப் ஸ்டிக் அப்படி தட்டிட்டு போகும்போது மில்லருக்கு என்ன பால் வந்துதா போச்சான்ற மாதிரி இருந்தாரு அவரு. கரெக்ட் தான். அண்ட் ரித்து, நீ சிஎஸ்கேல யாரு ஏதாச்சும் ப்ரெடிக்ட் பண்றியா, யார் நல்லா ஆடுவான்ட்டு? நாளைக்கு நீங்க சொன்னீங்க கெய்க்வாட் நல்லா கேப்டன்சி பண்ணாரு, டீம் ஜெயிச்சிருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ்ல கெய்க்வாட் த்ரூ மாதிரி நாளைக்கு நல்லா ஆடுவாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே, பொறுத்து தான் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கந்தா வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு இறக்கியே விடல ப்ரூவிஸ. அதே மாதிரி அவரும் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் ஏதாவது லைக் அவரும் வந்துட்டு இந்த மேட்ச் அவரை இறக்கி விட்டாங்கன்னா கன்ஃபார்ம் வான வேடிக்கை தான். எனக்கு என்னமோ அந்த கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு தோணுது, லைக் மிடில் ஆர்டர்லயும் இப்போ. ஆமா, துபேவுக்கா இருக்கட்டும், சர்ஃபாஸ் கானுக்கா இருக்கட்டும், ஏன்னா கீழே ப்ரூவிஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ கேட்டன் ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. எனக்கு என்னமோ அவரு ஒரு 3 மேட்ச் ஆட மாட்டாருன்னு தோணுது இதுக்கப்புறம். இல்லங்க அவர் வந்து அந்த ஸ்டார்டிங் கீ மட்டும் தான் அவருக்கு வேணும். கீ கொடுத்துருக்கோம், பிளஸ் 30+ ஸ்கோர் கன்ஃபார்ம். அஷூரன்ஸ் தானே, 50 அடிப்பாரான்னு தெரியாது, பிளஸ் 30+ கன்ஃபார்ம். நரேனை பார்த்து பயப்பட தேவையில்ல, ப்ரூவிஸ் இருக்காரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். த்ரெட்டா இருக்க மாட்டாரு, நரேன் அடிக்க ப்ரூவிஸ் இருக்காரு. பிலீவ். ஓகே, சோ பொறுத்து தான் பார்ப்போம். சோ க்ளோசிங் தாட்ஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்லணுமா இந்த மேட்ச் பத்தி? 4 பாயிண்டோட வந்து சந்திக்கிறேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே ஓகே, ஸோ இந்த மேட்ச் இதோட ப்ரிவியூ முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரையும் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் கவுண்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது லைக் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் இந்த மாதிரி லைக் வீடியோஸ்லாம் போடும்போது. Yeah, and bye everyone. Cheers. Bye. Bye guys.